நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கிழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் திக்கனமும் அதிர் சிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திரும்பி எந்த செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. நன்றி நன்றி நன்றி. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் அவங்களுக்காக கொடுத்துருங்க. ஏன்னா உண்மையிலேயே ஒரு இசை கோயிலுடைய கோபுரம் மாதிரி கம்பீரமாக அவங்க நின்னாங்க அந்த மேடையில. அந்த கம்பீரம் தான் இந்த நிகழ்ச்சியின் அடையாளம் கூட. அந்த கம்பீரம் தான் உங்களுடைய அடையாளம் கூட. இந்த அழகான விழால இதோடைய நம்ம ஆரம்பிச்சதுல ஒப்பற்ற மகிழ்ச்சி. எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டீங்க. தேவயானி மேம், சத்யராஜ் சார் எல்லாம் பார்த்து அவங்களுக்காக மீண்டும் ஒரு தடவை வெல்கம் கொடுத்துடலாமா? நம்மளுடைய ஸ்டைல்ல. ஆல்ரைட். தமிழ்நாடு ஜெயித்த வரலாறுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு ஜெயித்த வரலாறு மட்டும் இருக்காது, கூடவே தமிழ் பெண்கள் ஜெயித்த வரலாறு கூடவே இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு தமிழ் பெண்கள் இல்லாம ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. தமிழ்நாடுடைய வளர்ச்சியில தமிழ் பெண்களோட பங்கு ரொம்ப பெருசு. அதுவும் குறிப்பாக வெல்லும் தமிழ் பெண்கள். இந்த நிகழ்வுல தமிழ் பெண்கள் ஆகிய உங்களை கொண்டாடுவதுதான் நோக்கம், உங்களை இன்னும் சிறப்பிக்கிறதுதான் நோக்கம். அப்படி இந்த நிகழ்வுல இந்த தமிழ் பெண்கள் என்னவாக செய்திருக்கிறார்கள், இந்த தமிழ்நாட்டை எவ்வளவு பெரிய வளர்ச்சி பாதையில கொண்டு போயிருக்காங்க, இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன ஏவியின் வழியாக பார்த்திடலாம். அலுவலக வாயிலில் சாறை சாறையாக வெளியேறும் பெண்களை பாருங்கள். தங்கள் அலுவலக கடமைகளை முடித்துவிட்டு சிட்டு போல வெளியேறும் இவர்களில் ஒரு பெண் அடுத்து ஏடிஎம்முக்கு பணம் எடுக்க செல்லலாம், தன் குழந்தையை பள்ளியில் இருந்து அழைத்து வரச் செல்லலாம், தன்னை மேம்படுத்திக் கொள்ள ஏதேனும் ஒரு பயிற்சிக்கு விரையலாம். இந்த நவீன தமிழ் பெண்கள் தான் நவீன தமிழ்நாட்டை கட்டமைப்பதிலும் முக்கிய பங்காற்றிக் கொண்டிருக்கின்றனர். மென்பொருளாக இருக்கட்டும், ஆடை வடிவமைப்பாக இருக்கட்டும், செயற்கை நுண்ணறிவு சார்ந்த திட்டங்களாக இருக்கட்டும், இந்த நவீன தமிழ் பெண்களின் பங்களிப்பு இல்லாமல் எந்த தொழிலும் இல்லை. இப்போது சாதனைகளை படைத்துக் கொண்டே தொடரும் இவர்களின் பயணம் அத்தனை எளிதானதாக தொடங்கியது அல்ல. சங்க காலத்திலிருந்தே தமிழ் நில வரலாற்றில் பெண்களின் பங்களிப்பு இருந்து கொண்டேதான் வந்திருக்கிறது. புலவர்கள், கலைஞர்கள் என எந்த துறையிலும் குறைவில்லாமல் பெண்களின் பங்களிப்பு இருந்திருக்கிறது. அரசியல், அதிகாரம் என அனைத்திலும் பெண்கள் கோலோச்சி இருக்கிறார்கள். அரசனுக்கு ஆலோசனை சொல்லும் இடத்திலும் இருந்திருக்கிறார்கள். அரியணையில் அமர்ந்து ஆட்சியும் செய்திருக்கிறார்கள். இத்தகைய வரலாற்று பெருமைகள் மீதும் உயர்ந்த தமிழ் கலாச்சாரத்தின் மீதும் கடந்த கால இருள் படிந்து சமத்துவம் மங்கி அதன் மேல் தூசி படிய ஆரம்பித்தது. பெண்களின் குரல்கள் நசுக்கப்பட்டன, பெண்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டு இல்லாமலாகின. வரலாற்றின் போக்கு எப்போதும் ஒரே திசையில் ஓடாது. வரலாறு மீண்டும் திரும்ப ஆரம்பித்தது.
பெண்களுக்கு சமத்துவமும் சம உரிமையும் சமூக பங்களிப்பும் இல்லாமல் இருப்பது தமிழ் பெண்களுக்கான பின்னடைவு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் பின்னடைவு என உணர்ந்து கொண்ட சில புரட்சி கரங்கள் ஒன்றிணைந்தன. இது மிக முக்கியமான முதல் கட்டம். பெரியார், அண்ணா, காமராஜர், மூவலூர் ராமாமிர்தம் என அனைவரும் ஒன்றிணைந்து பெண் விடுதலையை பிரச்சாரங்கள் மூலமும் பெண்களுக்கு கல்வி தரும் திட்டங்கள் மூலமும் போராட்டங்கள் மூலமும் சாத்தியப்படுத்தினர். அடுத்து இரண்டாம் கட்டம். இது கலைஞர் கால கட்டம். பெண்களுக்கு விடுதலை மட்டும் போதாது, அதிகாரமும் வேண்டும் என அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு அடித்தளமிட்டார். ஆணுக்கு பெண் நிகர் என்பது ஏட்டிலும் பேச்சிலும் மட்டும் இருந்த நிலை மாறி அனைத்தும் சட்டமானது. பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை, காவல்துறையிலும் பெண்கள், அரசு பள்ளிகளிலும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு, உள்ளாட்சியிலும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு, மகளிர் சுய உதவி குழுக்கள் என செயல்படுத்தப்பட்ட சட்டங்களும் திட்டங்களும் கம்பீரமாக பெண்களுக்கான அதிகாரத்தையும் உயரத்தையும் உறுதி செய்தன. அடுத்து வருவது மூன்றாம் கட்டம். இது மிக முக்கியமான கட்டம். மு.க. ஸ்டாலின் காலகட்டம். பெண்களுக்கு விடுதலையும் அதிகாரமும் மட்டும் போதாது, முழுமையான சமத்துவமே நம் லட்சியம் என்ற சிந்தனை வலுப்பெற்ற காலகட்டம். ஆணுக்கும் பெண்ணுக்குமான இடைவெளியை முற்றிலும் இல்லாமல் ஆக்க நவீன திட்டங்கள், புதிய செயல் வடிவங்கள் என வேகம் காட்டியது ஸ்டாலின் அரசு. இந்தியாவிற்கே முன்மாதிரி திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தொடங்கினார் முதலமைச்சர். இந்தியாவின் அத்தனை மாநிலங்களும் வியந்து பார்த்தது தமிழ்நாட்டை. மாதம் தோறும் மகளிருக்கு 1000 ரூபாய் திட்டம் சத்தமில்லாமல் ஒரு பெரும் புரட்சியை தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறது. விடியல் பயணம் பெண்களின் கால் விலங்குகளை தகர்த்து அவர்களுக்கு சிறகுகளை வழங்கி இருக்கிறது. தோழி விடுதி, புதுமை பெண் திட்டம், மகளிர் சுய உதவி குழு கடன் ரத்து, மகளிர் இடஒதுக்கீடு 40%, மகப்பேறு விடுப்பு உயர்வு, டான்சீட் மூலம் பெண் தொழில் முனைவோருக்கு 15 லட்சம் ரூபாய் மானியம், சிப்காட் வளாகங்களில் குழந்தைகள் காப்பகங்கள், பிங்க் ஆட்டோ என ஸ்டாலின் அரசு பல்வேறு திட்டங்கள் மூலம் மகளிருக்கு பொருளாதாரத்திலும் வேலை வாய்ப்பிலும் தொழில் வாய்ப்பிலும் பெரும் உயர்வை கொடுத்து அவர்களுக்கான சம உரிமையை உறுதி செய்திருக்கிறது. பெண்கள் கல்வியிலும் வேலை சூழலிலும் தொழிலிலும் முன்னேற பெரும் பாதை விரிக்கப்பட்டுள்ளது. இதுதான் நாம் கனவு கண்ட காலம், கனவு நனவாகும் காலம். ஒவ்வொரு செங்கல்லாய் நாம் பார்த்து பார்த்து கட்டிய சமத்துவ கோட்டை இன்று நம் பெண்கள் வெல்கிறார்கள், நம் பிள்ளைகள் வெல்வார்கள், நாம் வெல்வோம். எத்தனையோ திட்டங்கள் அதுல பலன் பெற்ற. ஆக்சுவலி மிகப்பெரிய கைத்தட்டலோட, மிகப்பெரிய உள்ளம் நிறைந்த அன்போடு எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த அழகிய தருணத்துல everybody together இன்னும் சத்தமா மனசார வெல்லும் தமிழ் பெண்களாக நம்ம ஒவ்வொருத்தையும் மாற்றிய நமது அன்பான முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது இந்த அரங்கத்துக்குள் வருகை தந்திருக்கிறார். ஒவ்வொருத்தருமே ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்து நம்ம இந்தியாவின் முதன்மை மாநிலம் அப்படின்னு ஒரு பேர் வாங்கிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய நமது அன்பான முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட இந்த அரங்கத்துக்குள்ள ஒரு வெல்கம் கொடுக்கலாம். Everybody together. இன்னும் சத்தமா இந்தியாவில் எந்த மாநிலம்
11% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தமிழ்நாடு. மாண்புடன் ஆட்சி நடத்துவது எப்படி அப்படின்றதுக்கு ஒரு முன் உதாரணமாக, ஒரு முகமாக இருக்கக்கூடிய நமது முதலமைச்சர் அவர்கள் இங்க உங்க எல்லாருக்காகவும் வருகை தந்திருக்கிறார். மீண்டும் அவருக்காக everybody together, come on guys, 1 2 3 everyone. தமிழ்நாடு முதலமைச்சருடன் இணைந்து தமிழ்நாட்டு நிர்வாகத்தில் தன் நவீன அணுகுமுறையாலும் எளிய அணுகுமுறையாலும் புது வண்ணம் பாய்ச்சி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் அன்போடு மேடைக்கு வைக்கிறோம். தேங்க்யூ சோ மச். மக்களின் எழுச்சி வந்து கண்டிப்பா ப்ரூவ் பண்ணுது. நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு இடத்துல இருக்கோம். தமிழ்நாட்டுல பெண்ணாக பிறந்தால் அது ஒரு வகையான ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. தமிழ்நாட்டுல தாங்க பொண்ணா பிறக்கணும் அப்படின்னு நிறைய பேர் பேக் ஸ்டேஜ்ல பேசினதை நான் கேட்டேன். கண்டிப்பா இந்த தருணத்துல நான் சொல்லி ஆகணும், ஒரு ரொம்ப தைரியமாக ஒரு 2 மணிக்கு கூட என்னால வண்டி ஓட்டிக்கிட்டு வர முடியும். என்னுடைய கணவர் வந்து கடற்படை வீரர் அப்படின்றதுக்காக கிடையாது, தமிழ்நாட்டின் மகளாக இருக்கேன் அப்படின்றதுனால தான் என்னால் அவ்வளவு தைரியமாக வண்டி ஓட்டிட்டு வர முடியுது. அதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிற உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி போல தொழில்துறையில் சத்தமில்லாமல் ஒரு பிங்க் புரட்சியை நிகழ்த்தி வருகிறது தமிழ்நாடு அரசு. எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்க எங்க இருக்கேன்னா செய்யாறு செல்ஸ்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். பெரம்பலூர், நாகப்பட்டினம், அரியலூர், ஒசூர், திருவாரூர், கங்கை கொண்டான், செய்யாறு, திருவெரும்பூர் என தமிழ்நாட்டின் பல்வேறு பி டவுன்களில் தொடங்கப்படும் புதிய தொழில் நிறுவனங்களால் பெண்களுக்கான வேலைகள் மற்ற மாநிலங்கள் எல்லாம் ஆச்சரியப்படும் அளவுக்கு அதிகரித்துள்ளது. இங்க செய்யார் செல்ஸ்ல கிட்டத்தட்ட 24,000 பிளஸ் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அதுல 60% விமன் தான் அதிகமா பாப்புலேஷன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தொழிற்சாலைகளை கொண்டு வந்து வேலைகளை உருவாக்கினால் மட்டும் போதாது, பெண்கள் வீட்டில் இருந்து வெளிவந்து வேலைக்கு வருவதற்கான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். கிராமங்கள் தோறும் செல்லும் பேருந்துகள் பாதுகாப்பாய் இருக்கும் பணியிடம் என 4 ஆண்டுகளால் பெண்கள் வேலைக்கு வருவதற்கான இடங்களை பார்த்து பார்த்து அரசு சரி செய்ததால் புதிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. வராங்க, பாப்பா தூக்கிட்டு வராங்க, எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சேஃபான விஷயமே பஸ் டிராவலிங் தான். பிரெக்னன்சிக்குன்னு நியூட்ரிஷன் ஃபுட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஃபுட் ஸ்பெஷலா போடுவாங்க. This is an occupation. அங்க வர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ஹெல்த் கேர் நீட்ஸ் தேவைப்பட்டதுன்னா, பிளஸ் இங்க நிறைய பிரெக்னன்ட் விமன் இருக்காங்க. We have creche also where there are a lot of kids. அவங்களுக்கு தேவையான ஹெல்த் கேர் நீட்ஸ் எல்லாம் மீட் பண்றதுக்கு we have a system here. எப்படிக்கா 10 மந்த்லயே வந்து பாப்பா வச்சுக்கிட்டே நீங்க வேலை செய்யறீங்க, எப்படிக்கா அதெல்லாம்? அதுதான் மேம் ஸ்பெஷாலிட்டிஸ். சம்பளத்தோட வேலையும் குழந்தையும் நல்லா பாத்துக்கிறாங்க. இந்தியாவில் வேலைக்கு செல்லும் பெண்களின் 43% தமிழ் பெண்கள் என்ற சாதனையை நிகழ்த்தி இருக்கிறது தமிழக அரசு. இது 2021-22 எடுக்கப்பட்ட கணக்கு. தற்பொழுது அது 50% தாண்டிக் கொண்டிருக்கிறது. இன்று தனக்கென ஒரு வேலை, தனக்கென ஒரு வருமானம், தனக்கென ஒரு வாழ்க்கை என தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் நம் தமிழ் பெண்கள். இங்க இருக்கிற மக்கள், குறிப்பா பெண்கள் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கிறதுக்கான காரணமான நம்ம தமிழ்நாடு அரசுக்கும் மிக 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 நன்றி. புதிய புதிய தொழில் நகரங்கள்ல, இண்டஸ்ட்ரீஸ்ல, தொழிற்சாலைகள்ல
தமிழ்நாடு மகளிர் நிறைந்த மாநிலம். இதில் பெரு நிறுவனங்களில் நிலையான ஊதியம் பெற்று வளத்துடன் வாழும் பெண்கள் ஒருபுறம் என்றால், மறுபுறம் சிறு சிறு வேலைகளில் ஈடுபட்டு குடும்பத்திற்காக வாழ்நாள் எல்லாம் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் பெண்கள் மறுபுறம். பெண்களின் இந்த உழைப்பை அங்கீகரிக்க திட்டமிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழக பெண்களின் உழைப்பை அங்கீகரிக்க ஒரு உதாரணத்துவமான திட்டம் உருவாக்கப்பட்டது. குடும்பத்துக்காக உழைக்கும் நமது பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகையாக வழங்க துவங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மாபெரும் இந்த திட்டத்தில் தமிழக பெண்களுக்கு சொத்துரிமை தந்தது முதல் புகையில்லாமல் சமைக்க கேஸ் அடுப்புகளை அளித்தது, கல்லூரி படிப்பு படித்த பெண்களுக்கு திருமண உதவி என்று பெண்களை அறிவுபூர்வமாக உயர்த்தியவரின் பெயர் சூட்டப்பட்டது. ஆம், இது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இதில் உரிமை என்று பெயரிட்டது ஓர் அழுத்தமான செயல், ஒரு குறியீடு. கடந்த ஒரு வருடத்திற்கும் மேலாக சுமார் 1,75,492 பெண்களுக்கு மாதா மாதம் 1000 ரூபாய் அவர்கள் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. இன்று தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி அன்று 1,15,00,000 வீடுகளின் கைபேசிகளில் டிங் 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 என்ற ஒலியுடன் 1000 ரூபாய் விழுகிறது. அது அந்த குடும்பத்தில் சந்தோஷத்தை உருவாக்குகிறது. மாதம் 1000 ரூபாய் ஒரு பெண்ணை சுதந்திரமான ஆளாக மாற்றுகிறது. ஒரு தாய்க்கு தான் விரும்பும் பொருளை வாங்க வைக்கிறது. ஒரு பாட்டிக்கு ஊன்றுகோலாக மாறுகிறது. இது மு.க. ஸ்டாலினுக்கும் நம் குடும்பங்களுக்குமான உடன் பிறந்தவர் போன்ற பந்தம். இந்த தாய்மார்கள் தங்களின் 1000 ரூபாயை குடும்பத்துக்கு தேவையான சிறு சிறு பொருட்கள் வாங்குவதால் சிறிய வணிகர்களுக்கும் மளிகை கடைகளுக்கும் அது செல்கிறது. பின்னர் அதுவே சிறு பொருட்களை தயாரிப்பவர்களிடம் சென்று ஒரு கிராம பொருளாதார மாடலாக சுழல்கிறது. தமிழ்நாடு போன்ற மிகப்பெரிய மாநிலம் ஒன்று கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக மாதம் 1000 ரூபாய் தரும் நல்ல திட்டத்தை பார்த்து வியந்த பல மாநிலங்களும் இதை செயல்படுத்த முன்வந்தனர். ஆனால் காலப்போக்கில் அங்கெல்லாம் சில மாதங்களிலேயே அவை சுருட்டப்பட்டு மகளிர் உதவித்தொகை பெற விதிமுறைகள் பல அதிகரிக்கப்பட்டன, நிபந்தனைகள் பல விதிக்கப்பட்டன. இதனால் உதவி பெறும் பெண்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளன. ஆனால் தமிழ்நாட்டில் தீட்டப்படும் பல மக்கள் நலத்திட்டங்கள் உறுதியான பொருளாதார பின்பலம் கொண்டு மானுட வளர்ச்சிக்காக திட்டமிடப்பட்டுள்ளவை. தமிழ்நாட்டில் அரசுகள் தீட்டும் திட்டங்கள் வெறும் பொருளாதாரத்தை மட்டும் அளவிட்டு தீட்டுவதில்லை, அவை சமூகத்தை மாற்றும் எண்ணம் கொண்டவை. காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், கல்லூரி பெண்களுக்கான 1000 ரூபாய், இவை ஒவ்வொன்றும் எதிர்கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்டவை. காரணம், நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் மக்களும் ஆட்சியாளர்களும் மேலோர் கீழோர் என்று அல்லாமல் இங்கு எல்லா திட்டங்களும் சகோதர சமத்துவ எண்ணம் கொண்டவை. ஆகவேதான் இங்கு எல்லா மக்களும் ஒரே சமதளத்தில் இணைந்து முன்னேறுகிறோம். ஒன்று மட்டும் உறுதியாக சொல்வோம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சத்தமில்லாமல் தமிழகத்தை மாற்றிய புரட்சி திட்டங்கள் 2. 1. மகளிர் விடியல் பயணம். 2. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். தமிழக பெண்களின் முன்னேற்றத்திற்கு வலிமையான அடித்தளம் அமைத்துள்ளார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இனி தமிழக குடும்பங்கள் உயர்ந்து கொண்டே இருக்கும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலமாக எவ்வளவு பயனாளர்கள் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்குங்கிறத ஏவி வழியாக பார்த்தோம். அடுத்ததாக மிக முக்கியமான விருந்தினர் வர இருக்காங்க. உழைக்கும் மக்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் நிலமற்ற விவசாயிகளுக்கு நிலம் கொடுக்கிறதுக்கான போராட்டமாக இருக்கலாம், அல்லது அவர்களுக்கான வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதாக இருக்கலாம். இதுல அவங்களோட பங்கு ரொம்ப பெருசு. இன்னைக்கு நம்மோட இருக்கக்கூடிய வெகு சில காந்தியவாதி இல்ல, அவங்களும் ஒருவர். திருமிகு கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். இவருக்கு காந்தியோடு மேடையை பகிர்ந்து கொண்ட அனுபவமும் உண்டு.
மாண்புமிகு கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள் இப்பொழுது இந்த மேடையில் உங்கள் அன்பு கரகோஷத்துடன் மரியாதைக்குரிய தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலாளர் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விரிவாக்க தொடக்க விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை வரவேற்புரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டு மகளிருடைய முன்னேற்றத்துக்காக மற்றும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாளில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். திராவிட மாடல் அரசுனாலே அது பெண்களுக்கான அரசுன்னு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெண்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியமே இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தை கொண்டு வரும்போதும் அதுல மகளிர் முன்னேற்றத்தை மனசுல வச்சு ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்தி வருகின்றார். இன்னைக்கு பெண்கள் பல துறைகள்ல முன்னேறி வர்றதையும் சாதிக்கிறதையும் பார்க்கும்போது நாம ஒவ்வொருத்தரும் பெருமையோடு சொல்லலாம், இதுதான் எங்கள் தமிழ்நாடு, இதுதான் எங்கள் தமிழ் பெண் அப்படின்னு பெருமையோடு சொல்லிக்கொள்ள அளவுக்கு நம்முடைய மாநிலம் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பெண்ணுரிமையில இந்தியாவுக்கே தமிழ்நாடு தான் ஒரு எக்ஸாம்பிள், முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் எல்லாம் பெண்களுக்கு உரிமையை தரணும்னு பேசிட்டு இருந்தப்போ, உங்களுக்கு உரிமை என்பதை தாண்டி அதிகாரத்தை கொடுத்திருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு, நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். தந்தை பெரியார் கிட்ட போய் ஒரு முறை, நீங்க பெண்ணுரிமை பத்தி பேசுறீங்களே, பெண்களுக்கு என்னெல்லாம் உரிமை கொடுக்கணும்னு ஒருத்தர் கேட்டார். அதற்கு பெரியார் சொன்ன பதில் ரொம்ப சிம்பிளா சொன்னார். பெரியார், ஆணுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கோ அது எல்லாமே பெண்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னார் பெரியார். பெண் அடிமைத்தனம் ஒழியணும்னா 2 விஷயங்கள் முதல்ல நடக்கணும்னு சொன்னார் பெரியார். ஒன்னு, பெண்களுக்கு சொத்துல சம உரிமை வேணும். இன்னொன்னு, பெண்களுக்கு கல்வியும் வேலையும் கிடைக்கணும்னு சொன்னார். இந்த 2ஐயும் செய்தி காட்டிய பெருமை கழக அரசுக்கு உண்டு. 1989 இந்தியாவிலேயே பெண்களுக்கு குடும்ப சொத்துல சம உரிமை உண்டுன்னு சட்டம் கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இந்தியாவிலேயே முதலாக மகளிர் சுய குழுக்களை தொடங்கியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். காவல்துறையில இந்தியாவிலேயே முதலாக பெண்களை நியமனம் செய்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு பெண்களுக்கான பல அடுக்கடுக்கான திட்டங்களை நிறைவேற்றி வருகின்றார். 2021 தான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற அன்றே அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டத்திற்கான கையெழுத்து. முன்னாடி வேலைக்கு போறதுக்கு முன்னாடி வெளியில போறதுக்கு ஆண்களுடைய விஷயமாவே இருந்துச்சு. ஒரு வீட்டுல வேலை செய்யறவர்னா அந்த குடும்பத்துடைய ஆண்களாக மட்டுமே இருக்கும். பெண்களுக்கு வீட்டு வேலை செய்யறது தான் மிக முக்கியமான ஒரு வேலையா இருக்கும், மிக முக்கியமான ஒரு பொறுப்பா இருக்கும்.
இதற்கு ஒரு பழமொழியும் உண்டு, ஒரு பழமையான மொழியும் உண்டு. அதுதான் உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. உத்தியோகம் புருஷனுக்கு மட்டும் லட்சணம் கிடையாது. இன்னைக்கு உத்தியோகம் பெண்களுக்கும் லட்சணம் அப்படிங்கிறது மாற்றி காட்டிய அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு. அதனாலதான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஃபேக்டரிஸ்ல வேலை பார்க்கிற பெண்கள்ல 43% பேர் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்கள் அப்படிங்கிற பெருமையோடு இன்னைக்கு நம்முடைய மாநிலம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குடும்ப தலைவர்களுடைய உழைப்பை இந்திய வரலாற்றிலேயே முதலாக அங்கீகரிச்ச அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த அந்த முற்போக்கான திட்டத்திற்கு பெயர் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்ச அந்த திட்டத்தை இன்னைக்கு பல மாநிலங்கள் அதை ஃபாலோ செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாநிலங்கள் எல்லாம் இதை உரிமை தொகைன்னு சொல்லல. தமிழ்நாடு மட்டும்தான் உதவி தொகையா பார்க்காம, சலுகை தொகையா பார்க்காம பெண்களுடைய உரிமையாக இந்த திட்டத்தை பார்த்துச்சு. இப்போ ஏற்கனவே இருந்த விதிகளை எல்லாம் தளர்த்தி கூடுதலான மகளிருக்கு பயனளிக்கின்ற வகையில இந்த திட்டத்தை இன்றையிலிருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விரிவுபடுத்தி இருக்கிறார். இது மட்டும் இல்லாம புதுமை பெண் திட்டம், முதலமைச்சர் காலை உணவு திட்டம், தாய்மானவர் திட்டம், தோழி விடுதிகள், மகளிர் சுய குழுக்கள், மகளிருக்கான ஏராளமான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார். விளையாட்டு துறையிலையும் தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகள்ல தமிழ்நாட்டு வீராங்கனைகள் இன்னைக்கு தொடர்ந்து சாதனைகளை படைச்சிட்டு வராங்க. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இங்கே மேடையில் உங்கள் முன்னே அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய தங்கை துளசிமதி முருகேசன் அவர்கள். காஞ்சிபுரத்தில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து மாற்றுத்திறனாளி தான் தங்கை துளசிமதி அவர்கள். தன்னோட தன்னம்பிக்கையாலும் விடா முயற்சியாலும் இன்னைக்கு உலக அளவுல பேரா பேட்மிண்டன்ல பல்வேறு சாதனைகளை தொடர்ந்து படைச்சிட்டு வர தங்கை அவர்கள். சமீபத்தில் பாரிஸில் நடந்த பேரா ஒலிம்பிக்ல சில்வர் மெடல் அடிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்த தங்கை தான் துளசிமதி முருகேசன் அவர்கள். அதன் மூலமா பேரா ஒலிம்பிக்ல ஃபைனல்ஸ் வரைக்கும் போன முதல் இந்திய பேரா பேட்மிண்டன் வீராங்கனை அப்படின்ற பெருமை அவங்களுக்கு சேரும். அது மட்டும் இல்ல, நம்முடைய அரசு சார்பாக சமீபத்தில் கல்பனா சாவ்லா விருதையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தங்கைக்கு கொடுத்திருந்தாங்க. மாற்றுத்திறனாளி என்பதை தாண்டி பலருடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு தங்கை துளசிமதி மற்றவங்க அத்தனை பேருக்கும் நம்ம அனைவருக்கும் ஒரு ரோல் மாடல், ஒரு இன்ஸ்பிரேஷன். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி இந்த விழாவில் மரியாதைக்குரிய சமூக சேவகர் பத்மஸ்ரீ கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. 11 வயசுல தன்னுடைய சமூக பணிகளை தொடங்கிய அம்மையார் அவர்கள் இன்றைக்கு 101 வயதையும் தாண்டி நிலையிலையும் தனது களப்போராட்டத்தில் அதே உறுதியோடு நிற்கின்றார். குறிப்பாக களப்போராட்டம், சட்ட போராட்டம் மூலமாக பல ஆயிரம் ஏக்கர் நிலத்தை ஒடுக்கப்பட்டோர் மகளிர் பெயரில் பெற்றுத்தந்த பெருமைக்குரியவர் தான் அம்மையார் அவர்கள். இந்தியாவில் எந்த மூலையிலும் ஒடுக்கப்பட்ட மக்கள், மகளிர் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் சென்று அவர்களுடைய உரிமைகளை இன்றும் நிலைநாட்டி வருகின்றார். அம்மையார் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனுடைய பணிகள் நம்ம நிச்சயம் அனைவரையும் வழிநடத்தும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்பு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். வந்திருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களையும் அண்ணன் சேகர்பாபு அவர்களையும், மாண்புமிகு வணக்கத்திற்குரிய மேயர் சகோதரி பிரியா ராஜன் அவர்களையும், வந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு உள்ளிட்ட அனைத்து நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும், தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் IAS உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகளையும், மதிப்பிற்குரிய துணை மேயர் அண்ணன் மகேஷ்குமார் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளையும், சமூக சேவகர் திருமிகு கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களையும், தங்கை துளசிமதி முருகேசன் அவர்களையும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் இங்கே பகிர்ந்து கொண்ட பயனாளிகள், திரையுலகினைச் சேர்ந்த என்னுடைய நண்பர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அத்தனை பேரையும், என்னுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய அருமை தாய்மார்களையும் சகோதரிகளையும் பத்திரிகை நண்பர்கள் உங்க அத்தனை பேரையும் வருக வருக என அன்போடு வரவேற்று விடைபெறுகின்றேன். நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய திட்டங்களால் வெல்லும் தமிழ் பெண்கள் இன்னும் பல உயரங்களை தொட என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்தபடியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்
திருமிகு கிருஷ்ணமால் ஜெகநாதன் அவர்களை இப்பொழுது கௌரவிப்பார்கள். அடுத்ததாக மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் திருமிகு துளசி முருகேசன் அவர்களை கௌரவிப்பார்கள். மரியாதைக்குரிய தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கௌரவிப்பார்கள். மரியாதைக்குரிய தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை கௌரவிப்பார்கள். இப்பொழுது திருமிகு துளசிமதி முருகேசன் அவர்களை சிறப்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் துளசிமதி முருகேசன், பாராலிம்பிக் சில்வர் மெடலிஸ்ட். நான் 2023 தான் பாரா பேட்மிண்டன் விளையாடவே ஆரம்பிச்சேன். இந்த 2 இயர்ஸ்ல நான் 19 கண்ட்ரீஸ் போய் 41 மெடல்ஸ் வின் பண்ணிருக்கேன். இதுல 19 கோல்ட் மெடல்ஸ், 14 சில்வர் மெடல்ஸ், அப்புறம் 8 பிரான்ஸ் மெடல்ஸ் வின் பண்ணிருக்கேன். நான் காஞ்சிபுரத்துல ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வரேன். என்னோட அப்பா ஒரு தினக்கூலி. காஞ்சிபுரத்துல ஒரு குடிசை வீட்டுல வெயிலுக்கும் மழைக்கும் பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு அடுத்த வேலை சாப்பாட்டு கூட கஷ்டமா இருந்த டைம்லயும் எனக்கு பேட்மிண்டன் மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஸ்போர்ட்ஸ் சொல்லி கொடுத்து என்னை இந்தியாவுக்காக மெடல் ஜெயிக்க வச்ச என்னோட குரு, என்னோட அப்பா. நான் அவருக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க விரும்புறேன். என்னோட 13 வருஷம் ஸ்போர்ட்ஸ் ஜேர்னி எந்த ஒரு பிரைவேட் கிளப்ல இருந்தோ ஒரு அகாடமில இருந்தோ வரல. முழுக்க முழுக்க காஞ்சிபுரம் எஸ்டிஏடி கவர்மெண்ட் ஸ்டேடியம்ல பிராக்டிஸ் பண்ணி தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்றத இந்த இடத்துல பெருமையா சொல்லிக்க விரும்புறேன். ஜென்ரலா ஸ்போர்ட்ஸ் பண்ற பசங்க படிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு மித் இருந்துட்டே இருக்கு. என்னையும் அப்படிதான் சொன்னாங்க. ஆனா நான் இப்ப ஸ்போர்ட்ஸ் கோட்டால நாமக்கல் கவர்மெண்ட் வெட்டினரி காலேஜ்ல ஃபைனல் இயர் வெட்டினரி மெடிசன் படிச்சிட்டு இருக்கேன். இந்த 23 வயசுல பாராலிம்பிக்ஸ்ல சில்வர் மெடல் வின் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் உமனா நான் உங்க முன்னாடி இப்ப நின்னுட்டு இருக்கேன். இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய டீமோட உழைப்பு தான் என்ன இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கு. 2020 டோக்கியோ பாராலிம்பிக்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பாராலிம்பிக் மெடல் கிடைச்சது. ஆனா 2024 பாராலிம்பிக் முன்னாடி கலந்துக்க போற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சிஎம் சார் 7 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையா கொடுத்திருந்தாங்க. அது எங்களுக்கு ட்ரைனிங் பண்றதுக்கும் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கும் ரொம்பவே உதவியா இருந்துச்சு. நாங்க கிளம்புறப்ப சொல்லிட்டு போனோம் சிஎம் சார் கிட்ட, சார் மெடலோட உங்களை பாக்குறோம் அப்படின்னு. ஆனா நாங்க திரும்பி ஒரு மெடலோட வரல, மொத்தம் 4 பாராலிம்பிக் மெடலோட வந்தோம். இதுல பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா
அந்த மெடல் வின் பண்ண 4 பாராலிம்பிக் மெடல்ல 3 மெடல் வின் பண்ணது பெண்கள் தான். நான் வந்து கடந்த 10 வருஷமா முதலமைச்சர் கோப்பை போட்டிகள்ல விளையாடிட்டு இருக்கேன். இப்போ கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஏபிள் பாடிட் அத்லெட்ஸ் வின் பண்ணா அவங்களுக்கு கேஷ் பிரைஸ் வந்து 1 லாக்கா இருந்துச்சு. அதே போட்டியில மாற்றுத்திறனாளிகள் வின் பண்ணா வெறும் 5000 தான் இருந்துச்சு. நம்ம சிஎம் சார் தலைமையில உதயநிதி சார் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் மாற்றுத்திறனாளிகளும் சமம் அப்படின்னு ஏபிள் பாடிட் அத்லெட்ஸ்க்கு ஈக்குவலா மாற்றுத்திறனாளிகள் நாங்களும் அதே 1 லட்சம் ரூபாய் கேஷ் பிரைஸ் வாங்கிட்டு இருக்கோம். சோ நான் வந்து எல்லா விளையாட்டு வீரர்கள் சார்பாகவும் மாற்றுத்திறனாளிகள் சார்பாகவும் மிகப்பெரிய நன்றியை இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு அத்லெட்ஸையும் தனித்தனியா கண்காணிக்கிறதுக்காக எலைட் அண்ட் MIMS ஸ்கீம், கிராமப்புற மாணவர்கள் அவங்களோட திறமையை வளர்த்துக்கிறதுக்காக கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டிங், நாங்க வின் பண்ணிட்டு வந்த உடனேவே கொடுக்கப்படுற ஹை கேஷ் இன்சென்டிவ், அது மட்டும் இல்லாம நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல்ல மெடல்ஸ் வின் பண்ண அத்லெட்ஸுக்கு இந்தியாலேயே முதல் முறையா நம்ம தமிழ்நாட்டில் தான் 3% இடஒதுக்கீட்டின் கீழே அரசு துறைகள்லயும் பொதுத்துறைகள்லயும் வேலை வழங்கியிருக்காங்க. இதனால நம்ம தமிழ்நாடு இந்தியால இருக்க மற்ற ஸ்டேட்ஸுக்கு ஸ்போர்ட்ஸ்ல ஒரு முன்னோடியா இருந்துட்டு இருக்கு. இது வந்து கஷ்டத்துல இருந்து அரசு உதவியால மேல வந்த என்னோட ஒருத்தரோட கதை. இதே மாதிரி ஒவ்வொரு கிராமங்கள்ல இருந்தும் ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்தும் இன்னும் நிறைய ஒலிம்பிக் தங்கங்களும் உலக சாம்பியன்களும் உருவாயிட்டே தான் இருக்க போறாங்க. சரி, இந்த 13 வருஷத்துல நான் தோத்ததே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நீங்களா தோல்விகளும் அவமானங்களும் மட்டும்தான் இருந்திருக்கு. அதனால நம்ம எத்தனை முறை தோக்குறோங்கிறது முக்கியம் இல்ல, தோத்த ஒவ்வொரு முறையும் எப்படி எழுந்துக்கிறோங்கிறது தான் முக்கியம். லைஃப்ல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் குவிட் பண்ணாம உங்க ட்ரீம்ஸை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? நீங்க எல்லாருமே சிங்க பெண்கள் தான். சின்ன வயசுல என்னையும் எங்க அக்காவையும் பயிற்சிக்காக எங்க அப்பா கிரவுண்டுக்கு கூட்டு போகும்போது எல்லாரும் சொன்னாங்க, பொண்ணுங்களை எதுக்கு கிரவுண்டுக்கு கூட்டு வர, இதுங்க என்ன சாதிச்சிட போதுங்க, முக்கியமா என்ன ஒரு மாற்றுத்திறனாளி ஆல்ரெடி கை இப்படி இருக்கு, விளையாட போய் இன்னொரு கையை உடச்சிட்டு வர போறியா அப்படின்லாம் கேட்டாங்க. அவங்க கிட்ட எல்லாம் எங்க அப்பா ஒரு விஷயம் சொன்னாங்க, கடவுள் கிட்ட வேண்டி வேண்டி கேட்டா கடவுள் பையன் கொடுத்துருவாரு, கடவுளே வந்து பிறந்தாதான் பொண்ணு பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒலிம்பிக் கலந்துக்கணும்ன்றதே கனவா இருந்துச்சு. என்னோட கனவை நனவாக்கி நான் மெடல் ஜெயிக்க காரணமா இருந்த சிஎம் சாருக்கும், தமிழ்நாட்டை இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் கேபிட்டலா மாத்தணும்னு நிறைய எஃபர்ட்ஸ் போட்டுட்டு இருக்க நம்ம டெபுட்டி சிஎம் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி சாருக்கும், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கும் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எங்கேயோ காஞ்சிபுரத்துல ஒரு குடிசை வீட்டுல ஒரு தினக்கூலிக்கு பிறந்த ஒரு பொண்ணு, அதுவும் ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ணால சாதிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா உங்க எல்லாராலையும் சாதிக்க முடியும். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல டூ ஆர் டை, அது டூ ஆர் டை கிடையாது, இட்ஸ் டூ இட் பிஃபோர் யூ டை. தேங்க்யூ. Thank you, Tulsimati. Thank you for that absolutely inspirational speech. நன்றி. திருமதி கிருஷ்ணமால் ஜெகநாதன் அவர்களின் சிறப்புரையினை அவரது மகள் டாக்டர் சத்யா அவர்கள் வாசிப்பார்கள். எல்லாம் செயல்கூடும் என் மானேம்புலத்தை எல்லாம் ஒல்லாம் தனையேத்து, இன்று வருமோ நாளைக்கு வருமோ மற்றென்று வருமோ அரேன் என் கோவே, தோன்றும் உலகமோ ஏற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா கிடக்கும் சுகம் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அடுத்ததாக நிகழ்ச்சியின் முக்கிய பகுதியான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விரிவாக்க தொடக்க விழாவினை இப்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைப்பார்கள். நம்ம எல்லாருமே காத்துட்டு இருக்கும் அந்த அழகிய தருணம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் நிறைய பயனாளிகளை சந்தித்தோம், ஆனா இன்னும் நிறைய பேர் இதில் இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த விரிவாக்க பகுதி. இதை இப்பொழுது நமது முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட everybody together.
பயனாளர்கள் கிட்டத்தட்ட 1,13,00,000 தாண்டி போகுது. இரண்டாம் கட்ட பயனாளர்கள் 16,94,339. மொத்தத்தில் பாத்தீங்கன்னா 1,30,00,000 மேற்பட்ட பெண்களுக்கு இந்த தொகை போய் சேர போகிறது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் எந்த ஸ்டேட்லயுமே நடக்காது, எந்த மாநிலத்திலும் நடக்காத ஒரு விஷயம். 1 கோடிக்கு மேற்பட்ட மகளிர் இதனால கண்டிப்பாக தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்றது இந்த அரசு நமக்காக பண்றாங்க. அதற்கு ஒரு பெரிய பெரிய நன்றி, ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் விரிவாக்க பகுதிக்கு. இன்னைக்கு அந்த தொடக்கத்தின் முதல் படியாக இந்த மேடையிலேயே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 10 கலைஞர்கள் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு வங்கி கணக்கு பற்று அட்டையை வழங்கி இருக்கிறார். முதலில் ருஹுமா ஹெப்சிவை அவர்களை மேடை அன்புடன் அழைக்கிறோம். ₹1000 பெறும் அட்டையை இப்போது இந்த மேடையில் ருஹுமா ஹெப்சிவை வாழ்த்துக்கள். அவரை தொடர்ந்து ஷர்மிளா ராஜன், அடுத்தபடியாக மல்லிகா, அவரை தொடர்ந்து ஷேக் மஹவி, அடுத்தபடியாக வினோலியா, அவரை தொடர்ந்து யசோதா, அடுத்தபடியாக லதா சுப்பிரமணி, வித்யா, அவரை தொடர்ந்து தான்ஷிகா, மற்றும் அமீதா பேகம். இதே தருணத்துல மற்ற மாவட்டங்களிலுமே விரிவாக்கம் நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில் லைவ் ஃபீட் இங்க இருந்து போயிட்டு இருக்கு. 11 மாவட்டங்களுடைய லைவ் ஃபீட் இப்ப ரிவர்ஸ் ஃபீடாக இந்த ஸ்கிரீன்ல நம்ம பார்க்க போறோம். இது எந்தெந்த ஊர்களில் நடந்துட்டு இருக்கு, இன்னும் பல மாவட்டங்கள்ல இதே அழகான மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்க மேடையில நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் தமிழ்நாடு எங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. 37 மாவட்டங்கள் நடக்குது. 11 மாவட்டங்களுடைய ஃபீட் இது இந்த ஸ்கிரீன்ஸ்ல நீங்களும் பார்க்க முடியும். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட். அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். அன்புள்ள இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வரவேற்பு நிகழ்ச்சியை உரையாற்றி இருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, அனைத்து மாவட்டங்களில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதே உடல் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை நண்பர் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு உள்ளிட்ட
சட்டமன்ற உறுப்பினர்களே, சென்னை பெருநகர மாநகராட்சியுடைய மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே, சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய காந்தியவாதி, சமூக சேவகி, 100 வயதை கடந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு நம்ம எல்லாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பத்மபூஷன் திருமதி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களே, பூப்பந்து விளையாட்டு வீராங்கனை செல்வி துளசிமதி முருகேசன் அவர்களே, பல்வேறு துறைகளில் சாதனை படைத்திருக்கக்கூடிய சகோதரிகளே, சான்றோர் பெருமக்களே, திரைக்கலைஞர்கள், புரட்சி தமிழர் என்ற அன்புக்குரிய சத்யராஜ், திருமதி ரோகிணி உள்ளிட்ட கலை உலகத்தைச் சார்ந்த சகோதர சகோதரிகளே, கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய பயனாளி பெருமக்களே, என்னுடைய பாசத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய மகளிர் சுய உதவி குழுவை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரிகளே, தாய்மார்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். என்னை அண்ணனாக, தம்பியாக ஏத்துக்கிட்டு பாச பிணைப்போடு உங்க குடும்பங்கள்ல ஒருவனா நினைக்கிற பாசமிகு சகோதரி அனைவருக்கு என்ற அன்பான வணக்கம். நான் இந்த நிகழ்ச்சிக்கு 3 மணி நேரம் ஆகியிருக்கு. இங்க பேசிய எல்லாருடைய பேச்ச கேட்டேன்னு சொல்றதை விட நெஞ்சை உருக்குற தன்னம்பிக்கையும் புது நம்பிக்கையும் கொடுக்கிற உங்களுடைய கதைகளை பேச்ச கேட்டு மகிழ்ச்சின்னு சொல்றதை விட நிகழ்ச்சியில இருந்தேன்னு தான் நான் சொல்லணும். உள்ளத்துல இருந்து பேசின உங்களுக்கு உற்சாகமா கைத்தட்டல்களை வழங்கின சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி நன்றி நன்றி. என்னுடைய நன்றி என்பது இந்த கடமையை சிறப்பா இன்னும் சிறப்பா ஆற்றணும் என்ற உணர்வோட வெளிப்பாடு. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா 2 பேர் அழைச்சிருக்கோம். ஒருவர் மரியாதைக்குரிய அம்மா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள். தன்னுடைய 100 வயதுல நிறைவாழ்க்கை வாழ்ந்து பொது வாழ்க்கையில வெற்றி பெற்றவங்க, ரொம்ப பொருத்தமானவங்க. இன்னொருத்தர் இளம் வெற்றியாளர் சகோதரி துளசிமதி முருகேசன் அவர்கள். எவ்வளவு சிறப்பா பேசினாங்க. விளையாட்டுல மட்டும் இல்ல, விளையாட்டு துறையில மட்டும் இல்ல, அரசியல் துறைக்கு வந்தாலும் இவங்க தான் நம்பர் 1 இருப்பாங்க. இந்த வயசுல எல்லா சவால்களையும் வென்று சாதனை செஞ்சிருக்கிறார். அவரும் ரொம்ப பொருத்தமானவர். இவங்களை விட சிறப்பான விருந்தினர்கள் யாரும் இருக்கவே முடியாது. நாம வாழ்கிற சமூகம், சாதி, மத, இன, மொழி, பாலின பாகுபாடு,
அது இல்லாம எல்லாருக்கும் எல்லாம் என்ற சமத்துவ சமுதாயமாக இயங்கணும் என்பதுதான் நம்முடைய லட்சியம். அதனாலதான் 2021 மே 7ஆம் நாள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நான் பொறுப்பேற்ற உடனேயே நம்முடைய அரசு திராவிட மாடல் அரசுன்னு சொல்லி ஏராளமான முன்னோடி திட்டங்களை செயல்படுத்த தொடங்கின. நம்ம லட்சிய பயணத்துல மிகப்பெரிய முன்னெடுப்பா வரலாற்றை திருத்தி எழுதும் திட்டமா அமைஞ்சிருக்கிறது தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இந்த திட்டத்தை அறிவிக்கும் போதே தெளிவா சொல்லிட்டோம், இது உதவித்தொகை இல்ல, உரிமை தொகை. திட்டங்கள் என்பது கொள்கைகளோட சிந்தனைகளோட செயல் வடிவம். ஒரு திட்டத்தோட வெற்றி என்பது அதை வெற்றிகரமாக செயல்படுத்துவது மட்டுமல்ல, அந்த திட்டத்தை பொதுமக்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டு தங்களுடைய வாழ்க்கை தரத்தை சமூக நிலையை மேம்படுத்திக்கிறாங்க என்பதுதான் அந்த திட்டத்தோட உண்மையான வெற்றி இருக்கு. அந்த வகையில கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு. பெரும்பாலும் மாநிலத்தில் இருக்கிற மகளிர் மாதம் 1000 வாங்குகிறாங்க. விடுதலை பயணத்தில் மாதந்தோறும் கிட்டத்தட்ட 1000 ரூபாய் மிச்சமாகுது. புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்கள்ல தங்களுடைய பிள்ளைகளுக்கு மாசம் 1000 ரூபாய் கிடைக்கிறதுனால அந்த வகையில ஒவ்வொரு குடும்பத்திலையும் பணப்புழக்கமும் சேமிப்பும் அதிகரிச்சிருக்கு. இப்படி திராவிட மாடல் அரசினுடைய முத்திரை திட்டங்கள் அந்த திட்டங்களை முதலீடா மாற்றி தங்களுடைய பொருளாதார வலிமையை தமிழ்நாட்டு பெண்கள் உயர்த்தி இருக்கிறாங்க. இதுதான் இந்த திட்டத்துடைய வெற்றியா நான் பார்க்கிறேன். இது நேரடியான பலன்கள் என்றால் கையில காசு இருக்கிறதால பெண்களுக்கு கூடுதல் சமூக மதிப்பு, அந்த பணத்தால சத்தான காய்கறிகளை வாங்குகிறது, குழந்தைகளுக்கான கல்விக்கு செலவிடுறதுன்னு வாழ்க்கை தரம் உயரவும் மறைமுகமாகவும் இது உதவிக்கிட்டு இருக்கு. இங்க பேசுனதெல்லாம் நீங்க கேட்டீங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், நன்னில மகளிர் நில உரிமை திட்டம், விடியல் பயணம், மக்களை தேடி மருத்துவம், சுய உதவி குழுக்கள், வெற்றி நிச்சயம், நலங்காக்கும் ஸ்டாலின், பெண் தொழில் முனைவோர், விளையாட்டு, தொழில் விடுதிகள்னு நம்ம திராவிட மாடல் அரசோட எண்ணற்ற திட்டங்களால பயனடைஞ்ச வெள்ளம் தமிழ் பெண்களா அவங்களோட வெற்றியில சொல்லும் போது திராவிட இயக்கத்தோட தொண்டனா எனக்கு அளவில்லாத பெருமை உண்டாகி இருக்கு. இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட வெற்றியினுடைய உச்சம் என்ன தெரியுமா? அண்டை மாநிலங்கள் கூட இந்த திட்டத்தை தங்களுடைய மாநிலங்கள்ல செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்றேன், மக்கள் நல திட்டங்களை இலவசங்கள்னு கொச்சைப்படுத்துறவங்க கூட இந்த திட்டத்தை அவங்க மாநிலங்களை செயல்படுத்த தொடங்கிட்டாங்க. மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரம், சத்தீஸ்கர், ஒடிசா, புதுச்சேரி, அது மட்டுமல்ல இப்போ கர்நாடகா, ஜார்க்கண்ட், இமாச்சல பிரதேஷ், மேற்கு வங்கம், சிக்கிம் என 10 மாநிலங்கள்ல உரிமை தொகை. மகளிர் மறுமலர்ச்சிக்கான திட்டமா உயர்ந்து நிற்குது. இதையெல்லாம் நான் மேடை அலங்காரத்துக்காக பெருமைக்காக சொல்லுகிறேன் என்று யாரும் கருத வேண்டாம். நாம கொண்டு வந்து செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தால சமூகத்தில் ஏற்படுத்த இருக்கக்கூடிய தாக்கம் குறித்து பொருளாதார அறிஞர்கள் ஆய்வு செஞ்சு அறிக்கையாகவே வெளியிட்டிருக்கிறாங்க. முன்னணி ஊடகங்கள் பலவற்ற தலையங்கங்களும் வந்திருக்கு, கட்டுரைகளும் வெளியாகிட்டு இருக்கு. கடந்த ஆண்டு மார்ச் மாசம் 27ஆம் தேதி தினத்தந்தி பத்திரிகையில ஒரு தலையங்கம் எழுதியிருந்தாங்க. அந்த தலையங்கத்துல ஒரு கார்ட்டூனும் போட்டிருந்தாங்க.
அதுல மகளிர் சுயமரியாதையோட வாழ நான் 3 திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறதாக போட்டு புதுமை பெண் திட்டம், விடியல் பயணம், நடுநாயகமாக இருக்கக்கூடிய கலைஞர் உரிமை திட்டம் ஆகிய அரியணைகள்ல பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறதாக வரைஞ்சிருந்தாங்க. அதோட மகளிர் சமுதாயத்தை கை தூக்கி விடுவதற்காக இந்த திட்டங்கள் காலாகாலத்திற்கு பேசும் திட்டங்களாக இருக்குன்னு பாராட்டி எழுதியிருந்தாங்க. இந்த பாராட்டுக்களை எல்லாம் தலையில ஏத்திக்காம நெஞ்சில ஏந்தி தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் ஆகியோர் வழங்கி இருக்கக்கூடிய உணர்வோடு சொல்றேன், இந்த 1000 ரூபாய் என்பது ஒரு தொடக்கம் மட்டும்தான். 10 ஆண்டுகள் பாழ்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டோட வளர்ச்சியை மீட்டெடுத்து வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு, இந்தியாவிலே எந்த மாநிலமும் சாதிக்காத அளவுக்கு பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். 16 விழுக்காடு ஜிஎஸ்டிபி வளர்ச்சியும் நம்ம திராவிட மாடல் அரசு சாத்தியப்படுத்தி இருக்கு. இந்த வளர்ச்சியில மகளிருக்கான பங்கு நிச்சயம் கிடைக்கணும்னு நினைச்சேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இதுவரைக்கும் 13,75,492 சகோதரிகளுக்கு மாசம் 1000 ரூபாய்னு இதுவரைக்கும் 28,000 ரூபாய் வழங்கி இருக்கிறோம். எண்ணிக்கையை உயர்த்தணும்னு சொன்னேன். அதுக்காக மக்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமா விடுபட்ட மகளிரும் விண்ணப்பிக்கலான்னு அறிவிச்சு இன்னைக்கு காலையில 16,94,339 பேருக்கு அக்கவுண்ட்ல 1000 ரூபாய் போட்டுட்டோம். இனிமே தமிழ்நாட்டில் இருக்கிற 1,30,69,830 சகோதரிகளுக்கு 1000 ரூபாய் மாசம் மாசம் தொடர்ந்து கிடைக்கும். தலைநிமிரும் தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்ந்து நடைபோட நிச்சயம் உரிமை தொகையும் உயரும், பெண்களுடைய உரிமையும் உயரும். உறுதியா சொல்றேன், எதிர்காலத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்று எழுதும் பொழுது மகளிர் முன்னேற்றத்தினுடைய புதிய அத்தியாயத்தை ஸ்டாலினுடைய திராவிட மாடல் ஆட்சியை தொடங்கிச்சுன்னு தான் எழுதுவாங்க. இந்த உரிமை தொகை உங்களுடைய உயர்வுக்கு மட்டுமல்ல, உங்க மகள்களோட உங்க மகன்களோட கல்விக்கு பயன்படும் விரும்புகிறேன். கல்விதான் சிறந்த முதலீடு, யாராலும் அழிக்க முடியாத சொத்து. அது தலைமுறைகள் தழைக்க பெண்கள் முன்னேற்றமும் அதுக்கு பெண்கள் அவசியம். நீங்க முன்னேறி வந்து சிறகடிச்சு பறக்கணும், ஆணும் பெண்ணும் சரிநிகர்னு சாதனைகள் படைக்கணும். அதுக்கு உங்க சகோதரனா, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றைக்கும் இருப்பேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். ஒரு உணர்வு மிகுந்த பேச்சை முதல்வர் அவர்கள் வழங்கியிருந்தார். ஒரு சகோதரராக, ஒரு குடும்பத்தில் இருக்க ஒரு உறுப்பினராக எனது பங்களிப்பு உங்களுக்கு நிச்சயம் இருக்குங்கிற உறுதியை கொடுத்திருக்கிறாரு. 1 கோடிக்கு மேல பயனாளிகள் வர போறாங்க. 1,30,00,000 பேர் மாதம் 1000 ரூபாய் வாங்க போறாங்க. இது ஆக்சுவலா ஒரு புரட்சி திட்டம்னு சொல்லலாம். என்னதான் மற்ற மாநிலங்கள்லாம் செஞ்சாலும் தமிழ்நாடு போல வருமா? நன்றி. இந்த தருணத்தில் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலாளர் அவர்களை நன்றியுரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். I measure the progress of a community with the degree of progress women have achieved என்றார் அண்ணல் அம்பேத்கர். ஒரு சமுதாயத்தின் வளர்ச்சியை அந்த சமுதாயத்தில் உள்ள பெண்கள் எந்த அளவிற்கு வளர்ச்சி அடைந்து இருக்கிறார்கள் என்பதை வைத்துதான் நான் அளவீடு செய்வேன் என்றார் அண்ணல் அம்பேத்கர். விடியல் பயணம், புதுமை பெண், தோழி விடுதிகள், 1,30,00,000 பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை போன்ற பல்வேறு திட்டங்களை உருவாக்கி வெல்லும் தமிழ் பெண்களின் வளர்ச்சிக்கு அடித்தளமாகவும் ஆணிவேராகவும் இருப்பவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இந்த விழாவிற்கு தலைமை ஏற்று சிறப்பித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு
முதற்கண் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிர் சுய உதவி குழுக்கள் திட்டம், மகளிருக்கு அடையாள அட்டை, சுய உதவி குழுக்களில் உள்ள பெண்களை தொழில் முனைவோராக ஆக்குதல் போன்ற பல்வேறு திட்டங்களை சிறப்புடன் செயல்படுத்தி வருபவர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். இந்த விழா ஏற்பாடுகளில் பெரும் பங்காற்றி எங்களை வழிநடத்திய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். உழைப்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இருந்தால் அனைத்து இடர்பாடுகளையும் கலைந்து பெண்கள் வெற்றி பெறலாம் என்பதற்கு நேரடி சான்றுகளாக திகழும் இன்றைய சிறப்பு விருந்தினர்களான திருமிகு கிருஷ்ணமால் ஜெகநாதன் அவர்களுக்கும் செல்வி துளசிமதி முருகேசன் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களது நம்பிக்கை, அர்ப்பணிப்பு மற்றும் தனித்திறமையால் முன்னேறி உயர்ந்த நிலைகளை எட்டி இவ்விழாவில் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட அனைத்து சாதனை பெண்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவ்விழாவில் காணொலி வாயிலாக கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து மக்கள் பிரதிநிதிகள், மாவட்ட ஆட்சியர்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். சீர்மிகு விழாவினை ஒருங்கிணைத்து சிறப்புடன் நடத்திய அனைத்து துறை அலுவலர்களுக்கும் இந்நிகழ்வினை மக்களிடம் எடுத்துச் செல்லும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும், கலை நிகழ்ச்சிகளை வழங்கிய அனைத்து சகோதரிகளுக்கும், பெருந்திரளாக விழாவுக்கு வருகை புரிந்து சிறப்பித்துள்ள பெண்களுக்கும் மாணவிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். இந்த அழகிய விழாவுக்கு மேடைக்கு வந்த நல்ல உள்ளங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றி. நன்றி அம்மா. முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். மேடையில் இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அரங்கத்தில் இருக்க எல்லாருக்குமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் ஸ்பெஷலாகவே இதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். அதை நீங்க உட்கார்ந்து ரசிச்சு பார்க்கணும்னு எங்களுடைய மிகப்பெரிய ஆசை. அகைன் மேடைக்கு வந்த நல்ல உள்ளங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ சோ மச். நன்றி. இட்ஸ் an extra request எனக்கு தெரியும். ஆனா அந்த 12 நிமிஷம் நிறைய பேருடைய உழைப்பு அந்த டான்ஸ்ல இருக்கு. 12 minutes ரொம்ப சிக்னிஃபிகண்டான 12 நிமிடங்கள். I'm going to request John Vito's dance company and his entire fleet of dancers to please join us on stage.
உங்க டான்ஸ் பார்க்க அமுதா மேம் ஓடோடி வந்திருக்காங்க. ரெடியா? குட் டு கோவா மேம்? are we ready? Shall we start? ரெடியா? ஒரு கவுண்ட் டவுனோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? லெட்ஸ் கோ. 10. இருங்க, 10ல தான் இருக்கேன் நான், அவசரப்படக்கூடாது. கவுண்ட் டவுன் ஸ்லோ தான். 10, 9, கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு என பாடினார் கல்வியில் சிறந்த ஔவையார். சங்க காலம் தொட்டு சமூக நீதி காலம் வரை அறிவிற்சிறந்த பெண்கள் வாழும் தொன்மையும் தொடர்ச்சியும் கொண்டது தமிழ்நாடு. மகளிர் மேன்மை மாநிலத்தின் பெருமை. உலகம் உய்வுற பெண்களை உயர்த்த வேண்டும் என்றுணர்ந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மகளிர் நலம் வளம் என இரண்டையும் மேம்படுத்துவதில் பெரும் அக்கறை கொண்டு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். இல்லத்தரசிகளின் உழைப்பை அங்கீகரிக்கும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1.15 கோடி பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய். இது சுயமரியாதை பயணத்தில் மேலும் ஒரு மைல்கல். மகளிரின் பொருளாதார சுமையை குறைக்கும் விடியல் பயணம் திட்டத்தால் 810 கோடி முறை கட்டணமில்லா பேருந்து பயணங்கள். மாதம் ஒன்றுக்கு பெண்கள் சராசரியாக 1000 ரூபாய் சேமிப்பு. கருவாட்டு கூட முன்னாடி போ. ஊதுறாத ஏனாம்பேட்டை சூப்பர் மார்க்கெட் இறங்கு. பெண்களின் உயர்கல்விக்கு ஏணியாக மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம். 6.92 லட்சம் மாணவிகள் பயன். உயர்கல்வி சேர்க்கையில் தேசிய சராசரியை விட 2 மடங்கு தமிழ்நாடு பெற வழிவகுத்துள்ளது.
குழந்தைகளின் பசிப்பிணி போக்கும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இத்திட்டத்தின் மூலம் ஊட்டச்சத்து மிக்க உணவினை குழந்தைகளுக்கு அன்பு கலந்து சமைத்து வழங்குகின்றனர் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த மகளிர். இந்தியாவில் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களில் 43% உள்ளடக்கிய தொழில் வளமிக்க தமிழ்நாடு. தங்கமுள்ள ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் போட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும். வாடி ராசாத்தி ஒன்னரியே காப்பாத்தி ராசாத்தி 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 வாடி வாடி அடவாடி ராசாத்தி. பணியின் நிமித்தம் நகரங்களுக்கு செல்லும் பெண்கள் பாதுகாப்பாக தங்க நவீன வசதிகளுடன் கூடிய தோழி விடுதிகள். மகளிரின் தற்சார்பான வாழ்விற்கு வழிவகுக்கும் மகளிர் சுய உதவிக்குழு இயக்கம். மொத்தம் 5 லட்சம் சுய உதவிக்குழுக்கள். ஏழை மகளிரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக 30,000 புதிய சுய உதவிக்குழுக்களை உருவாக்கும் திட்டம். திருக்கோயில்களில் முதன்முறையாக பெண் ஓதுவார் நியமனம்.
தாயுமானவர் திட்டத்தின் மூலம் 65 வயதிற்கு மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகிறது. கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சீறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயிருக்கு. அடவாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் எண்ணத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. விவசாய தொழிலாளர்களாக இருக்கும் ஆதி திராவிட பழங்குடியின பெண்களை நில உடைமையாளர்களாக மாற்றிடும் நன்னிலம் நில உடைமை திட்டம். யாரு மீன் கொத்தி தண்ணியிலோடும் தவளைக்கு கம்பளி பூச்சி தங்கச்சி அள்ளி மலர் கொடி அங்கதமே ஒட்டார ஒட்டார சந்தனமே முல்ல மலர் கொடி முத்தாரமே எங்கூரு குத்தாளமே அன்ன கிளி அடியால மர கிழவண்ண கிளி நல்லபடி வாழ சொல்லி இந்த மண்ணை கொடுத்தானே பூர்வ குடி அம்மங்கர காணி எல்லாம் பாடி திரிஞ்சானே ஆதிக்குடி நாய் நரி பூனைக்கும் தான் இந்த ஏரி குளம் கூட சொன்னமடி என்றாமே மாணவர்கள் முன்னேற்றம் கண்கள் மாதிரி, பெண்கள் முன்னேற்றம் இதய துடிப்பு மாதிரி என்றுரைத்து பெண்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் காரணிகளை தகர்த்தெறிந்து திட்டங்களை வகுத்து மகளிர் வாழ்வில் மலர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அந்த 14 minutes completely worth it அப்படி நம்புறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கைதட்டல் கொடுங்கம்மா. Thank you. இந்த தருணத்தில் எல்லாரும் எழுந்து நின்று for the national anthem. May I please request all of you to kindly rise. Requesting all of you to kindly stand wherever you are for the national anthem. The national anthem, please. நிகழ்ச்சி நிறைக்க தேசிய கீதம். जनगण मन गदिदायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जाहे नव शुभ आशीष माहे
गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे